என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக உன் உள்ளம் ஆழத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு அடையாளம் இதோ உன்னை தேடி வந்துள்ளது. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது தற்செயலாகவும் நிகழவில்லை. காலமும் பிரபஞ்சமும் ஒன்றிணைந்து உன்னை இந்த நொடியிலே இங்கே கொண்டு வந்துள்ளன. கடந்த சில காலங்களாக உன் மனதில் எழுந்து கொண்டிருக்கும் கேள்விகள், குழப்பங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்தையும் நான் தெளிவாக அறிவேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? என் உள்ளத்தின் அழைப்புக்கு எப்போது தெய்வீக பதில் வரும் என்று நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் இரவுகளில் தனியாக அழுத நாட்கள் எனக்கு தெரியும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பார்வையிலிருந்து ஒருபோதும் மறைந்ததில்லை. இன்று இந்த செய்தியின் மூலம் நான் உன்னுடன் நேரடியாக பேசுகிறேன். உன் கண்ணீரை துடைக்கவும், சோர்வடைந்த உன் தோள்களை தேற்றவும், உன் மனதிற்கு ஆறுதல் அளிக்கவும் நான் வந்திருக்கிறேன். நீ நினைப்பது போல நீ தனிமையில் இல்லை. உன்னை யாரும் பார்க்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்த தருணங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன். உன் மௌனமான அழுகுரல்களையும் சொல்ல முடியாத வலிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்த நேரங்களில் கூட உன் மனம் மட்டும் தூங்காமல் தவித்ததை நான் அறிவேன். உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். உன் கண்களில் இந்த செய்திப்படும் இந்த நொடியே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான நேரம். இது உனக்கான ஆறுதலின் செய்தி. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் இதயத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த கனமான பாரத்தை இப்போது இறக்கிவை. உன் புன்னகைக்கு பின்னால் நீ மறைத்து வைத்திருக்கும் வலியை நான் ஒருவன் மட்டுமே முழுமையாக அறிவேன். உலகத்திற்கு நீ வலிமையானவனாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்ற முயற்சி செய்தாலும் தனிமையில் நீ சிந்தும் கண்ணீர் என் கண்களிலிருந்து ஒருபோதும் தப்பவில்லை. உன் உள்ளத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் அறிந்தவன். என் பிள்ளையே, இந்த நொடியிலிருந்து நீ கேட்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கானது. உன் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது. அமைதியாக இரு. உன் உள்ளத்தை திற. நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போன தருணங்கள் உனக்கு பல. நீ உன் முழு முயற்சியையும் நேர்மையையும் உழைப்பையும் கொடுத்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காத நேரங்களில் உன் மனம் எவ்வளவு உடைந்தது என்பதை நான் அறிவேன். நான் செய்தது எதுவும் போதவில்லை போல இருக்கிறதே என்று நீ உன்னையே சந்தேகித்த நாட்கள் உனக்கு இருந்தன. ஆனால் உண்மையை சொல்கிறேன், உன் மதிப்பு குறைந்தது இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாத கண்கள்தான் குறைபாடானவை. இனி என்னால் முடியாது என்று நீ நினைத்த தருணங்களில் கூட உன்னை தாங்கி பிடித்தது நான்தான். நீ கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தெரியாமல் உன் கால்களை நான் தான் பிடித்தேன். உன் அறையின் 4 சுவர்களுக்குள் மட்டும் கேட்ட அந்த அழுகுரல் என் காதுகளில் தெளிவாக ஒலித்தது. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்த வலிகள் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல. கரடுமுரடான அந்த பாதையில் ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள் என பலவற்றை நீ சந்தித்திருக்கிறாய். சில நேரங்களில் நான் ஏன் இப்படியே சிக்கிக் கொண்டேன் என்று நீ கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதிலை வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, அந்த பாதை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிவமைக்கத்தான். நெருப்பில் புடமிடப்பட்ட தங்கம்தான் அதிகமாக ஜொலிக்கும். அதுபோல நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தில் மறைந்திருந்த வலிமையை வெளிக்கொண்டு வரவே அனுமதிக்கப்பட்டது. நீ நினைத்ததை விட நீ வலிமையானவன். நீ நினைத்ததை விட நீ தாங்கியிருக்கிறாய். அதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. ஆனால் நான் அறிவேன். இப்போது கவனமாக கேள். உன் வலியின் காலம் என்றென்றும் நீடிக்காது. உன் கண்ணீருக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் சோதனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. நீ தனியாக போராடுகிறாய் என்று நினைத்தாலும் அந்த போராட்டத்தின் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருந்தேன். உன் வலிமை தீர்ந்த இடத்தில் என் சக்தி உன்னை தாங்கியது. நீ இன்றும் நிலைத்து நிற்கிறாய் என்றால் அதற்கு காரணம் உன் திறமை மட்டுமல்ல, என் கருணை. என் பிள்ளையே, இன்னும் சிறிது பொறுமை கொள். இது முடிவல்ல, இது மாற்றத்தின் நடுப்பகுதி. என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அந்த காத்திருப்பு உனக்கு சோர்வையும் குழப்பத்தையும் சில நேரங்களில் விரக்தியையும் கொண்டு வந்தது. ஏன் இவ்வளவு தாமதம்? என் வாழ்க்கையில் எப்போது மாற்றம் வரும் என்று நீ உன் உள்ளத்தில் பல முறை கேட்டிருக்கிறாய். என் பிள்ளையே, அந்த கேள்விகளின் ஒவ்வொன்றுக்கும் என் திட்டத்தில் ஒரு பதில் உள்ளது. நீ நினைப்பது போல இந்த காத்திருப்பு வெறுமனே கழிந்த காலமல்ல. உன் கண்களுக்கு தெரியாமல் உன் உள்ளத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்த காலம் அது. நீ கேட்ட ஆசீர்வாதத்தை நேரடியாக கொடுத்திருந்தால்
அதைத் தாங்கும் வலிமை உனக்கு இன்னும் உருவாகாமல் இருந்திருக்கலாம். அதனால்தான் உன்னை முதலில் மாற்றி வலிமைப்படுத்தி ஆழமாக வடிவமைத்தேன். ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுவதற்கு வெளியில் தெரியாத ஆழமான அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல உன் வாழ்க்கையில் வரப்போகும் பெரிய உயர்வுக்கு இந்த சோதனைகளும் தாமதங்களும் அடித்தளமாக இருக்கின்றன. நீ வெளியில் பார்க்கும் வெற்றியின் பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு ஆழமான பயிற்சி காலம் இருக்கும். அந்த பயிற்சியை நீ இப்போது கடந்து கொண்டிருக்கிறாய். நீ அவசரப்பட்டு எதையும் பெற்றிருக்க விரும்பவில்லை என்பதையும் நான் அறிவேன். ஆனால் சில நேரங்களில் உன் மனம் இப்போது கிடைத்தால் நல்லாயிருக்கும் என்று ஏங்கியது. என் பிள்ளையே, அவசரத்தில் கிடைக்கும் ஒன்று சீக்கிரமே கையிலிருந்து வழுக்கிப் போகும். ஆனால் சரியான நேரத்தில் நான் தரும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வேரூன்றி நிலைத்து நிற்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் உன் பொறுமையையும் என் மீதான உன் நம்பிக்கையையும் நான் பார்த்தேன். நீ பலமுறை சோர்ந்தாய், சில நேரங்களில் கோபப்பட்டாய், சில நேரங்களில் மௌனமாகிப் போனாய். ஆனால் ஒருபோதும் என் மீது உன் நம்பிக்கையை முழுமையாக கைவிடவில்லை. அந்த ஒரு பிடிப்பே உன்னை இன்றும் நிறுத்தி வைத்திருக்கிறது. நீ இப்போது கேட்கும் ஒவ்வொரு ஜெபமும் காற்றில் கரைந்து போகவில்லை. உன் வார்த்தைகள் அனைத்தும் என் சந்நிதானத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. உன் கண்ணீரும் கூட வீணாகவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் குறிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரம் நெருங்கி வருகிறது. என் பிள்ளையே, காத்திருப்பது தோல்வி அல்ல, அது உயர்வுக்கு முன் வரும் அமைதி. அது வரப்போகும் மாற்றத்தின் அடையாளம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில உறவுகள் முறிந்து போனதையும் சிலர் எந்த விளக்கமும் இல்லாமல் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து நீ பலமுறை வலியடைந்திருக்கிறாய். நான் என்ன தவறு செய்தேன் என்று நீ உன்னையே குற்றம் சொல்லிக் கொண்ட நாட்களும் உண்டு. ஆனால் என் பிள்ளையே, அந்த பிரிவுகள் உன் தோல்வி அல்ல, அவை உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அவசியமான சுத்திகரிப்பு. உனக்கு தெரியாமல் உன் வளர்ச்சியை தடுக்கவும் உன் மன அமைதியை குலைக்கவும் காத்திருந்த சிலரை உன் பாதையிலிருந்து நான் தான் அகற்றினேன். முகத்திற்கு முன் இனிமையாக பேசிக்கொண்டு பின்னால் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்களை நான் அறிவேன். அவர்கள் உன் வாழ்க்கை படகில் தேவையற்ற பாரமாக இருந்தார்கள். அந்த பாரத்தை இறக்காமல் இருந்தால் நீ உன் இலக்கை நோக்கி வேகமாக நகர முடியாது. நீ இழந்ததாக நினைக்கும் மனிதர்கள் உண்மையில் உனக்கு இழப்பு அல்ல, அது ஒரு விடுதலை. உன் வாழ்க்கையில் இடம்பெற்றிருந்த தேவையற்ற சத்தங்களை நான் மெல்ல நீக்கினேன். அப்போதுதான் நீ உன் உள்ளக்குரலை தெளிவாக கேட்க முடியும். அப்போதுதான் நான் உன்னுடன் இன்னும் ஆழமாக பேச முடியும். பிரிந்து சென்றவர்களை நினைத்து நீ வருந்திய நாட்கள் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது கேள், அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்த காலம் முடிந்துவிட்டது. அவர்களுக்கான பங்கு நிறைவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் மனிதர்கள் உன் வளர்ச்சிக்கு துணையாகவும் உன் ஆன்மாவிற்கு அமைதி தருபவர்களாகவும் இருப்பார்கள். நான் உனக்காக தேர்ந்தெடுத்த உண்மையான உறவுகளை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வருவேன். அந்த உறவுகளில் போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, சந்தேகம் இருக்காது. பரஸ்பர புரிதலும் அமைதியும் மட்டுமே இருக்கும். அதுவரை தனிமையை சாபமாக நினைக்காதே. அந்த தனிமைதான் உன்னை மீண்டும் கட்டியெழுப்பும் காலம். என் பிள்ளையே, சில பிரிவுகள் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை இலகுவாக்குவதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக. நீ தனியாக இருப்பது போல தோன்றினாலும் அந்த இடைவெளியில் நான் உன்னுடன் இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன். உன் உள்ளம் தெளிவாகும் வரை, உன் பாதை நேராகும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் சில கதவுகள் பூட்டப்பட்டே இருந்தது போல நீ உணர்ந்திருக்கிறாய். நீ தட்டினாய், முயன்றாய், காத்திருந்தாய். ஆனால் எதுவும் நகராதது போல தோன்றியது. அந்த நிசப்தமான காலம் உன்னை சோர்வடையச் செய்தது. ஆனால் என் பிள்ளையே, அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது உன்னை மறுப்பதற்காக அல்ல, உன்னை அதற்கு தயார்படுத்துவதற்காக. இப்போது கேள், உன் வாழ்க்கையின் திசை மாறப்போகிறது. நீண்ட காலமாக அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் ஒன்று ஒன்றாக திறக்கப்பட உள்ளன. வேலைக்காகவோ, திருமணத்திற்காகவோ, குழந்தை பாக்கியத்திற்காகவோ, சொந்த வீடு வாங்குவதற்காகவோ நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த ஆசீர்வாதம் உன் கைக்கு எட்டும் தூரத்தில் வந்து நிற்கிறது. இந்த மாற்றம் மெதுவாக அல்ல, திடீரென்று நடக்கும். நேற்று வரை இருந்த தடைகள் இன்று காரணமே தெரியாமல் விலகும்.
உன் வளர்ச்சியை பார்த்து சிலர் ஆச்சரியப்படுவார்கள், சிலர் பொறாமை கொள்வார்கள், சிலர் இவன் எப்படி இத்தனை உயரம் சென்றான் என்று பேசுவார்கள். ஆனால் நீ நினைவில் வைத்துக்கொள், இது மனிதர்கள் செய்தது அல்ல, இது என் அருள். இது உனக்கான தீர்மானிக்கப்பட்ட நேரம். நீ நினைத்து பார்க்காத வழிகளில் நான் உன்னை உயர்த்துவேன். உன் எதிர்பார்ப்பை தாண்டிய இடங்களில் உன் கால்களை நான் நிறுத்துவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உனக்கான சிவ வாக்குறுதி. இயற்கையின் ஓட்டமும் காலத்தின் சக்கரமும் எனக்கு கீழ்ப்படிவது போல உன் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, சந்தேகப்படாமல் என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. உன் கண்கள் தடைகளை பார்க்காமல் என்னை பார்ப்பதாக இருக்கட்டும். உன் விடியல் வெகு தொலைவில் இல்லை, அது இதோ உன் வாசலில் வந்து நிற்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை வாட்டி வதைக்கும் கடன் பிரச்சனைகளும் பொருளாதார அழுத்தங்களும் எனக்கு நன்றாக தெரியும். உழைக்க நீ ஒருபோதும் அஞ்சவில்லை. ஆனால் உன் உழைப்பிற்கான பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் உன் மனத்தில் நீண்ட நாட்களாக இருந்தது. எவ்வளவு முயன்றாலும் ஏன் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று நீ உன் உள்ளத்தில் கேட்ட கேள்விகளையும் நான் கேட்டிருக்கிறேன். கவலைப்படாதே, வறுமையின் சங்கிலியை உன் வாழ்க்கையிலிருந்து நான் உடைக்கப் போகிறேன். உன் தேவைகளெல்லாம் அறிந்தே உன் வாழ்க்கையில் செழிப்பின் ஓட்டத்தை நான் திறக்கிறேன். உன் கைகள் இனி வாங்கும் கைகளாக மட்டுமல்ல, கொடுக்கும் கைகளாக மாறும். இதுவரை உன்னை எளிதாக மதித்தவர்கள் நாளை உன் நிலையை பார்த்து வியப்பார்கள். உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய பயம் மெதுவாக நீங்கும். உன் தொழிலிலிருந்த மந்த நிலை மாறும். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். முன்பு நீ முயன்றும் முடியாமல் போன கதவுகள் இப்போது தானாக திறக்கும். பணத்தட்டுப்பாடு காரணமாக நிறுத்தி வைத்த சுப காரியங்கள் இனி தடையின்றி நடைபெறும். நான் தரும் செல்வம் வெறும் பணமாக மட்டுமல்ல, அது மனநிறைவும் அமைதியும் மகிழ்ச்சியும் சேர்த்து வரும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் வாழ்க்கையில் குறை என்ற உணர்வு நீங்கும். இந்த ஆசிர்வாதம் உன்னை அகந்தை கொள்ளச் செய்ய அல்ல, உன்னை மற்றவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக மாற்றவே. நீ பெற்றதை வைத்து பிறரையும் உயர்த்தும் நாளை நான் உருவாக்குகிறேன். இதுவே உண்மையான செழிப்பு. என் பிள்ளையே, இந்த வாக்குறுதியை உன் இதயத்தில் உறுதியாக பிடித்துக்கொள். செழிப்பான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன. என் அன்பு குழந்தையே, உடல் காயங்களை விட மனதின் காயங்கள் மிகவும் ஆழமானவை என்பதை நான் அறிவேன். நீ வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள், துரோகங்கள், தோல்விகள் என பல விஷயங்கள் இன்னும் வலியூட்டிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் நான் மறந்துவிட்டேன் என்று நீ நினைத்தாலும் சில இரவுகளில் அந்த நினைவுகள் மீண்டும் எழுந்து உன் நிம்மதியை கலைத்ததை நான் பார்த்திருக்கிறேன். இன்று நான் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். நீ இனிமேல் அந்த வலிகளோடு வாழ வேண்டிய அவசியமில்லை. உன் உடைந்த இதயத்தை குணப்படுத்த நான் இப்போது செயல்படுகிறேன். உன் காயங்களுக்கு மருந்தாக என் கருணையை ஊற்றுகிறேன். கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பது உண்மை. ஆனால் அந்த கடந்த காலம் உன் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். நடந்ததை நினைத்து நீ உன் இன்றைய நாளை வீணாக்க வேண்டாம். உன் மனதில் நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் பாரம், கோபம், பழிவாங்கும் எண்ணம், இவை அனைத்தும் உன்னை மேலும் சோர்வடையச் செய்வதற்கே. என் பிள்ளையே, அவற்றை இப்போது என்னிடம் ஒப்படைத்துவிடு. மன்னிப்பு என்பது உன்னை காயப்படுத்தியவர்களை விடுவிப்பதற்காக அல்ல, அது உன் மனதை விடுவிப்பதற்காக. நீ மன்னிக்கும்போது உன் மனம் லேசாகும். நீ விடுவிக்கும்போது உன் உள்ளம் சுவாசிக்க ஆரம்பிக்கும். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான நீதியை நான் பார்த்துக் கொள்வேன். நீ நீதிபதியாக வேண்டியதில்லை. உன் வேலை உன் மன அமைதியை பாதுகாப்பது மட்டுமே. இனி வரும் நாட்களில் உன் உள்ளத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி, ஒரு புதிய உற்சாகம் மெதுவாக குடிகொள்ளும். நீ மீண்டும் சிரிப்பாய். அந்த சிரிப்பு வெளிப்புறத்துக்காக அல்ல, உன் உள்ளத்திலிருந்து வரும் உண்மையான சிரிப்பாக இருக்கும். என் பிள்ளையே, உன் மனம் குணமாகும்போது உன் வாழ்க்கை முழுவதும் மாறத் தொடங்கும். இது ஒரு சிறிய மாற்றமல்ல, இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் பொறாமை கொண்ட கண்கள் அதிகம் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். உன் வளர்ச்சியை சகிக்க முடியாமல் உனக்கு எதிராக சிலர் சூழ்ச்சி செய்திருக்கலாம். சிலர் உன் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயன்றிருக்கலாம். அதனால் நீ அச்சத்தோடு நடந்த நாட்களும் உண்டு. என்ன ஆகுமோ என்ற பயம்
உன் மனதில் இடம்பெற்ற காலங்களையும் நான் அறிவேன். ஆனால் இப்போது கேள், நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நான் உனக்கு ஒரு கேடையாக இருக்கிறேன். உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையத்தை நான் அமைத்துள்ளேன். தீய எண்ணங்களோ, எதிர்மறை சக்திகளோ, பொறாமையின் பார்வைகளோ உன்னை நெருங்க முடியாது. நீ நடக்கும் பாதையில் உள்ள மறைந்திருந்த முட்களை நான் அகற்றுவேன். நீ கவனிக்காத இடங்களில் கூட நான் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன். இரவில் நீ உறங்கும்போது நான் உனக்கு காவலாக இருக்கிறேன். உன் தூக்கம் அமைதியாக இருக்கும். உன் மனம் அலைபாயாது. உன் குடும்பத்தையும் உன் உடைமைகளையும் உன் எதிர்காலத்தையும் நான் பாதுகாக்கிறேன். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் இறுதியில் தங்களின் எண்ணுகளேயே சிக்கிக் கொள்வார்கள். என் பிள்ளையே, நீ தனியாள் அல்ல. ஒரு மாபெரும் சக்தி உன் பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதிரிகள் உன்னை அழிக்க நினைத்தாலும் அவர்களின் முயற்சிகள் வெற்றியடையாது. உன்னை காயப்படுத்த நினைத்த ஆயுதங்கள் கூட உன்னை தொடாமல் விலகும். நீ நடக்கும் பாதை எனது பார்வையில் உள்ளது. அதனால் நீ நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக நடக்கலாம். பயம் உன் மனதில் வந்தால் என் நாமத்தை நினை. அந்த நொடியே உன் உள்ளத்தில் ஒரு தைரியம் எழும். நான் உனக்கு பலத்தையும் உறுதியையும் தருவேன். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் வாழ்க்கையில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் நீ குழப்பத்தில் நின்றிருக்கிறாய். பல வாய்ப்புகள் முன் தெரிந்தாலும் எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க முடியாமல் உன் மனம் திணறிய தருணங்கள் உனக்கு இருந்தன. இந்த முடிவு என்னை எங்கே கொண்டு போகும் என்ற பயம் உன் நெஞ்சை இருக்க செய்த நாட்களையும் நான் அறிவேன். கவலைப்படாதே, உன் பாதையின் வழிகாட்டி நானே. நீ வலதுபுறமா இடதுபுறமா என்று தயங்கும்போது உன் உள்ளுணர்வின் வழியாக நான் பேசுவேன். இதுவே வழி என்ற அமைதியான குரல் உன் மனத்தில் எழும். அந்த குரலை அலட்சியப்படுத்தாதே. அது உன் எண்ணம் அல்ல, அது என் வழி நடத்தல். நான் உனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தருவேன். உன் முடிவுகள் குழப்பமில்லாமல் உறுதியுடன் அமையும். நீ தவறான பாதையில் சென்று விடுவோமோ என்று அஞ்ச வேண்டாம். அப்படி நீ ஒரு கணம் வழி தவறினாலும் உன்னை அங்கேயே விட்டுவிட மாட்டேன். உன்னை மென்மையாக திருப்பி சரியான பாதையில் மீண்டும் நிறுத்துவேன். என் கருணை உன் தவறுகளை விட பெரியது. என் பாதுகாப்பு உன் பயங்களை விட வலிமையானது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும், இறைவா, இன்று என்னை வழிநடத்து என்று உன் உள்ளத்தில் சொல். அன்றைய நாள் முழுவதும் நான் உன்னுடன் பயணிப்பேன். உன் வாழ்க்கையில் உலகம் தர முடியாத ஒரு அமைதியை நான் உனக்கு தருகிறேன். வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி குடிகொள்ளும். குழப்பமான சூழ்நிலைகளிலும் நீ நிதானமாக செயல்படுவாய். அந்த அமைதி உன்னை சுற்றியிருப்பவர்களையும் ஆச்சரியப்பட வைக்கும். தூக்கமில்லாத இரவுகள் இனி உனக்கு இருக்காது. படுத்தவுடன் அமைதியான உறக்கம் உன்னை தழுவும். பதற்றம், படபடப்பு, தேவையற்ற எண்ணங்கள் மெதுவாக விலகும். உன் மனம் தெளிவாகும். அந்த மன அமைதி உன் உடலையும் குணப்படுத்த தொடங்கும். மன அழுத்தம் குறையும்போது உடல் உபாதைகளும் தானாகவே விலகும். என் பிரசன்னம் இருக்கும் இடத்தில் குழப்பத்திற்கு இடமில்லை. என் சமாதானம் உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும். அதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, தோல்வி என்பது நிரந்தரமல்ல. நீ சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாகத்தான் இருந்தது. நீ எதில் விழுந்தாயோ அதே இடத்தில் உன்னை தலை நிமிர வைத்து நிறுத்த நான் தீர்மானித்திருக்கிறேன். உன்னை அவமானப்படுத்திய சூழ்நிலைகளே நாளை உன் உயர்வுக்கான சாட்சிகளாக மாறும். நீ ஒரு வெற்றியாளனாகவே உருவாக்கப்பட்டவன். உன் விதியை மாற்றும் வல்லமை எனக்கு உண்டு. உன் தொழில், உன் வேலை, உன் படிப்பு, நீ எதை தொடுகிறாயோ அது துலங்கும். இதுவரை இருந்த மந்த நிலையாகன்று ஒரு திடமான வளர்ச்சி உன் வாழ்க்கையில் நிகழும். உனக்கான அங்கீகாரம், பதவி உயர்வு, பாராட்டுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னை உயர்த்தும்போது நீ பணிவை மறக்காதே. உன் வெற்றியின் மூலம் நீ மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன்னை பார்த்து மற்றவர்கள் நம்பிக்கை பெற வேண்டும். உன் வளர்ச்சி மற்றவர்களின் மனதை உடைக்க அல்ல, அவர்களை உயர்த்த வேண்டும். இதுவே நான் விரும்பும் உண்மையான வெற்றி. உனக்கு தெரியாமலேயே பல நன்மைகளை நான் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன்.
உன் கண்களுக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை காத்திருக்கிறேன். நீ இழப்பு என்று நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் உன்னை ஒரு பெரிய தீங்கிலிருந்து காப்பாற்றவே நடந்தன. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அதைவிட பெரிய கதவு திறக்கப்படப் போகிறது என்று அர்த்தம். என் திட்டங்கள் உன் அறிவுக்கு எட்டாதவை. சில நேரங்களில் நான் கடினமாக தோன்றலாம். ஆனால் அது ஒரு வைத்தியன் நோயாளியை குணப்படுத்த செய்யும் சிகிச்சை போல. வலிக்கலாம், ஆனால் அது குணமாக்குவதற்காக. உன் வாழ்க்கையின் முழு சித்திரமும் என் கையில் உள்ளது. அதில் வரையப்படும் ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு நிறமும் ஒரு அர்த்தத்தோடுதான் உள்ளது. இப்போது நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே. முழுமையாக என்னை நம்பு. உன் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் என் அருளின் மேல் சார்ந்து கொள். சந்தேகத்தை விட்டொழி. இது நடக்குமா என்று கேட்காதே. இது நடக்கும் என்று உன் உள்ளத்தில் உறுதியாக சொல். உன் விசுவாசமே உன் பலம். உன் பார்வை என்மேல் இருக்கும் வரை பிரச்சனைகள் உன்னை மூழ்கடிக்க முடியாது. உன் சிந்தனைகள் மாறுகின்றன. பழைய சோர்வு நீங்குகிறது. ஒரு புதிய ஆற்றல் உனக்குள் பாய்கிறது. இது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல, இது ஒரு ஆன்மீக மாற்றம். இன்று முதல் நீ காணும் அனைத்தும் புதியதாக இருக்கும். உன் பேச்சு, உன் செயல், உன் பார்வை அனைத்தும் மாறும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். பழைய கவலைகளை மூட்டையாக கட்டி தூக்கி எறிந்துவிடு. புதிய ஆசீர்வாதங்களைப் பெற உன் கரங்களை விரி. இறுதியாக என் ஆசீர்வாதத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். உன் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பும். நோய் நொடிகள் அணுகாது. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் குறையாத புகழும் உனக்கு உண்டாகும். நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உனக்கு உறுதியாக சொல்கிறேன். இந்த வாக்குறுதியை உன் இதயத்தில் எழுதிக்கொள். எப்போதெல்லாம் சோர்வு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை நினைத்துக்கொள். நான் எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு மாறாதது, என் வாக்கு தவறாதது. தைரியமாக செல். உன் வாழ்க்கை இனி வசந்தமாக இருக்கும். இது சிவபெருமானின் வாக்கு. நீயே நியந்தரம், ஈசனே என் வாழ்வில்.